ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 388வது நாமா ஓம் ஸ்ரீ நித்யக்லின்னாயை நமஹா ஓம் என்பதாம். அம்பாளின் இந்த நாமா ஓம் ஸ்ரீ நித்யக்லின்னாயை நமஹா என்பது திதி நித்யா என்று கொண்டாடப்பெறும் நித்யா தேவியின் பெயர்தானே. அந்த பெயரை சூட்டி அன்னையை அழைக்கும் வசினி வாக்தேவதைகளின் சாதுரியம்தான் என்ன? எண்ணியவுடன் ஓடி வருவாளே, எங்கே எங்கே என தவித்தேன். மலரின் மனம், கொலுசின் ஒளி அவள் வரவைச் சொன்னது. அவள் வந்தவுடன் பல்வேறு எண்ணங்கள். ருக்வேதத்தின் ஒரு பாகமான ஸ்ரீ சுக்த வரிகளை முணுமுணுத்தேன். 13வது ஸ்லோகம் இது. ஆர்திராம் யக்கர்ணீம் யஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத வேதோ ம ஆவகா. கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டாயே அர்த்தத்தை என்றாள். கிளின்ன என்றாலும் ஆர்திரா என்றாலும் தோய்ந்த அல்லது நனைந்த, கருணையில் நனைந்து நிற்பவளாக, அனைவரையும் அதிலேயே மூழ்கச் செய்பவளாகவும் இருப்பவளாக கண்டேன். அம்பாள் ஸ்ரீ மகாலட்சுமியாக தங்க நிற தாமரை தடாகம் போல ஒளி வீசுபவள். அந்த ஒளியை கண்ணுக்கு குளிர்ச்சியான விருந்தாகும். சந்திரனின் கிரணங்கள் போல. அப்படிப்பட்ட அன்னையை என்னிடம் அக்னி பகவான் அழைத்து வரட்டும் என்கிறது வேதம். ஆனால் வசினி வாக்தேவதைகளோ பரிபூர்ணமான கருணையோடு நம்மை பார்ப்பாள் அம்பாள். பார்த்தால் ரூபம், சௌந்தரியம், அழகை பெறுகின்றனர் பக்தர்கள். யஷஸ் அல்லது புகழின் உச்சிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். பின் சகல விதமான சம்பத் அவர்களிடம் நிறைவதை சொல்லவும் வேண்டுமோ? அதனால் ஓம் ஸ்ரீ நித்யக்லின்னாயை நமஹா ஓம். இது மட்டுமோ? இன்னொரு அர்த்தமும் உண்டே என்றாள். புஷ்டி எனில் அள்ள அள்ள குறையாத மங்களங்கள், அதை அறிந்து கொள் என்றாள். ஆர்திராம் யக்கர்ணீம் யஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத வேதோ ம ஆவகா. புஷ்டி என்றால் வளர்ச்சி. யஷ்டி எனில் யஜ்ஞங்கள், செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் பலனாக நிற்கின்றேன் என்றாள். அதே தங்க நிறம்தான், அதே கருணைதான். என்ன வித்தியாசம்? வேதம் புரிந்து கொள்ள சங்கரரின் ஸ்ரீ கனகதாராஸ்தவம் வேண்டும். சம்பத்கராணி சகல இந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான விபவானி சருவுருகாணி. அனைத்தும், ஆம், அனைத்து இந்திரியங்களும் நந்தன மகிழ்ச்சி அடைய செய்வாள். பக்தர்களின் இந்திரியங்கள் மகிழ்ச்சி அடைய செய்வாள். துவது வந்தனானி துரித ஆகரண. உன்னை வணங்க துரித அல்லது வணங்குபவரின் பாவ செயல்களை உத்தியதானி இருக்க இடமில்லாமல் செய்வாயம்மா. சூரியன் நமது புற அக அழுக்குகளை நீக்குவது போல அன்னையும் நித்யக்லின்னாவாக நமது அக புற அழுக்குகளை நீக்கியும் விடுவாள். புதிதாக பிறப்போம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.